பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தானியேல் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 50 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. கோரேஸ் டேஸின் ராஜா. பெர்சியாவின் ராஜா. தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. பெல்தெஷாத்சார் என்று யாருக்கு பெயரிடப்பட்டது? தானியேலுக்கு. தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. தானியேலுக்கு டேஸ் வெளியாக்கப்பட்டது? ஒரு காரியம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 4. கோரேஸ் அரசாண்ட எத்தனாம் வருஷத்திலே தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது? மூன்றாம் வருஷத்தில். தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 5. தானியேலுக்கு வெளியாக்கப்பட்ட ஒரு காரியம் எப்படிப்பட்டதாயிருந்தது? சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாயிருந்தது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 6. தானியேல் காரியத்தை கவனித்து எதை அறிந்து கொண்டான்? தரிசனத்தின் பொருளை. தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 7. தானியேல் துக்கித்துக் கொண்டிருந்த நாட்கள் எவ்வளவு? மூன்று வாரம் முழுவதும். தானியேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 8. 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறு மட்டும் தானியேல் எவைகளையெல்லாம் புசிக்கவில்லை? ருசிகரமான அப்பம், இறைச்சி, திராட்சரசம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. எது நிறைவேறு மட்டும் தானியேல் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை? தானியேல் துக்கித்துக் கொண்டிருந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறு மட்டும். தானியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. தரிசனத்தில் தானியேல் இருந்த பெரிய ஆற்றங்கரை எது? இதக்கேல். தானியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. எந்த நாளிலே தானியேல் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனம் கண்டார்? 1ஆம் மாதம் 24ஆம் தேதி. தானியேல் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. தமது அறையில் எதை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை தானியேல் தரிசனத்தில் கண்டார்? ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை. தானியேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷன் தரித்திருந்த வஸ்திரம் என்ன?
சணல் வஸ்திரம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. சணல் வஸ்திரம் தரித்திருந்த புருஷனின் சரீரம் எதைப் போல இருந்தது? படிக பச்சையைப் போல். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. மின்னலின் பிரகாசத்தைப் போல் இருந்தது எது? இதக்கேல் ஆற்றங்கரையில் இருந்த ஒரு புருஷனின் முகம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. தானியேல் தரிசனத்தில் கண்ட புருஷனின் கண்கள் எதைப் போல இருந்தது? எரிகிற தீபங்களைப் போல இருந்தது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போல் இருந்தது எது? தானியேல் இதக்கேல் ஆற்றங்கரை தரிசனத்தில் கண்ட புருஷனின் புயங்களும் கால்களும். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 18. தானியேல் தரிசனத்தில் கண்ட ஒரு புருஷனின் சத்தம் எதைப் போல இருந்தது? ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போல் இருந்தது. தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 19. தானியேலோடே கூட இருந்தவர்களும் இதக்கேல் ஆற்றங்கரை தரிசனத்தை கண்டனர். சரியா தவறா என கூறுக. தவறு. அவர்கள் காணவில்லை என்பதே சரி. தானியேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 20. மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டவர்கள் யார்? தானியேலோடே இருந்த மனுஷர். தானியேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 21. தானியேல் டேஸ் விடப்பட்டு அந்த பெரிய டேஸை கண்டார். தனித்து விடப்பட்டு தரிசனத்தை கண்டார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 22. எது மாறி வாடி போயிற்று? தானியேலின் உருவம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 23. திடனற்று போனது யார்? தானியேல். தானியேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 24. என் டேஸ் எல்லாம் போயிற்று என்று தானியேல் கூறினார். பலன் எல்லாம் போயிற்று என்று. தானியேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 25. தானியேல் முகங்கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது எப்போது? இதக்கேல் ஆற்றங்கரை தரிசனத்தில் கண்ட புருஷனுடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்கும்போது. தானியேல் 10:9. வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள், வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்களே இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் உங்களுக்காக போடப்படும். கேள்வி எண் 26. தானியேலை தூக்கி வைத்தது எது? ஒருவனுடைய கை. தானியேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
கேள்வி எண் 27 தரையை ஊன்றி இருந்தது எது? தானியேலின் முழங்கால்களும் உள்ளங்கைகளும். தானியேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 28 டேஸ் புருஷனாகிய தானியேலே என்று ஒருவன் தானியேலை அழைத்தான். பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று. தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 29 நான் உனக்குச் சொல்லும் டேஸ் பேரில் நீ கவனமாயிருந்து டேஸ் நில் என்று தானியேலிடம் ஒருவன் கூறினான். வார்த்தைகளின் பேரில் கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்று. தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 30 எங்கே கண்ட தரிசனத்தில் தானியேல் நடுக்கத்தோடு எழுந்து நின்றான்? இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் கண்ட தரிசனத்தில். தானியேல் 10:4-11 வசனங்கள். கேள்வி எண் 31 தானியேல் தன் மனதை எவைகளில் செலுத்தினான்? தான் அறிவை அடைகிறதற்கும் தன்னை தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 32 தானியேல் தன்னை தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கு தன் மனதை செலுத்தின டேஸ் துவக்கி அவன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. முதல் நாள் துவக்கி. தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 33 தானியேலின் வார்த்தைகளின் நிமித்தம் தானியேலிடம் வந்தவனை எதிர்த்து நின்றது யார்? பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி. தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 34 பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி எத்தனை நாள் மட்டும் தானியேலிடம் வந்த ஒருவனை எதிர்த்து நின்றான்? 21 நாள் மட்டும். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 35 தானியேலிடம் வந்த ஒருவனுக்கு உதவியாக வந்தது யார்? பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 36 தானியேலை தொட்டு தூக்கி வைத்த ஒருவர் எங்கே தரித்திருந்தார்? பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 37 எதை தெரியப்படுத்தும்படி தானியேலிடம் ஒருவர் வந்தார்? கடைசி நாட்களில் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை தெரியப்படுத்தும்படி. தானியேல் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 38 இந்த டேஸ் நிறைவேற டேஸ் நாள் செல்லும் என்று தானியேலிடம் ஒருவன் கூறினான். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்று. தானியேல் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 39 தானியேல் தலை கவிழ்ந்து டேஸ் நோக்கி டேஸ் போனார்? தரையை நோக்கி பேச்சற்று போனார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 40 தானியேலின் உதடுகளை தொட்டது யார்? மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 41 தரிசனத்தினால் புரண்டது எது? தானியேலின் மூட்டுகள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 42 என் ஆண்டவனே தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன பலனற்று போனேன் யார் யாரிடம் கூறியது? தானியேல் தனக்கு எதிரே நின்றவனிடம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 43 இனி என்னில் டேஸ் இல்லை என்னில் டேஸும் இல்லை என்று தானியேல் கூறினார்.
பலன் இல்லை மூச்சும் இல்லை என்று. தானியேல் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 44. தானியேலை திரும்ப தொட்டு திடப்படுத்தியது யார்? மனுஷ ரூபமான ஒருவன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 45. மனுஷ ரூபமான ஒருவன் என்ன சொல்லி தானியேலை திடப்படுத்தினான்? பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் திடங்கொள். தானியேல் 10:19. கேள்வி 46. யாரோடே யுத்தம் பண்ண திரும்பி போவதாக மனுஷ ரூபமான ஒருவன் தானியேலிடம் கூறினான்? பெர்சியாவின் பிரபுவோடே யுத்தம் பண்ண போவதாக. தானியேல் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 47. நான் போன பின்பு டேஸ் வருவான் என்று மனுஷ ரூபமான ஒருவன் தானியேலிடம் கூறினான். கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான் என்று. தானியேல் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 48. டேஸிலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று தானியேலிடம் மனுஷ ரூபமான ஒருவன் கூறினான். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை. தானியேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 49. யாரை தவிர கிரேக்கு தேசத்தின் அதிபதிக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை? மிகாவேலை தவிர. தானியேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 50. நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? யார் யாரிடம் கேட்டது? மனுஷ ரூபமான ஒருவன் தானியேலிடம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள் வரை. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு ஹைப்பு தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.